மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் மருத்துவத்துறை பணியாளர்களை தேர்வு செய்வதற்காக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சாரா துறையில் 6918 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாகவும் சட்டப்பேரவையில் பெருமிதத்துடன் தெரிவிக்கப்பட்டது. சட்டப்பேரவையில் இன்று மருத்துவ அலுவலர் மற்றும் மருத்துவ பணியாளர் காலி பணியிடங்கள் நிரப்ப எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக எழுப்பப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர், வேலை வாய்ப்பகம் மூலம் 2027 மருத்துவ அலுவலர்கள் இடஒதுக்கீட்டை பின்பற்றி தற்காலிக அடிப்படையில் காலமுறை ஊதிய விகிதத்தில் நியமனம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் மருத்துவத்துறை பணியாளர்களை தேர்வு செய்வதற்காக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சாரா துறையில் 6918 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லக்கூடிய மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரியத்தை புதிதாக உருவாக்கி மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முதன்மையாக முன்னோடியாக இன்றைக்கு மருத்துவ பணியாளர் மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வழியாக ஏற்கனவே வேலைவாய்ப்பு மூலமாக இடஒதுக்கீட்டை பின்பற்றி 2027 பேர், இப்பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கிய MRB மூலமாக மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டின் மூலமாக 6918 பேர், மொத்தம் 8945 பேர் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில இன்றைக்கு பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற உயர்நீதிமன்றத்தில் செவிலியர் நியமனம் தொடர்பாக நிலுவையில் இருந்த வழக்குகள் தற்போது முடிவுக்கு வந்துள்ள நிலையில் 7243 செவிலியர் பணியிடங்களை நிரப்பும் நடவடிக்கைகள் இவ்வாரியத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் சட்டப்பேரவையில் தெரிவித்தார்.